எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கானே. எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி. எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு. அன்னைக்கு எப்படி ஆகி போச்சுனானே, இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சுனே. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள். ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர் பாத்தீங்களா. அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவராமா, இவர் வந்து உற்சவர்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ஐயா ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழட்டி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அதனால இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமா உழைச்சு சினிமா துறையில கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமா அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்ல ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி. ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கானே? 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்க்க ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு, மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்குன்னு. ஏங்க தலைவா நீங்க வேற இருக்கிற வேலையே செய்ய முடியாம சுத்திட்டு இருக்கோம். அண்ணே, இன்னைக்கு கட்சி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி, எல்லா இடத்துக்கும் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, கட்சியை தயார் பண்ணுங்க, இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை. அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள், போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க, உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க, சேவை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்க பாருங்க, நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம். மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மோடி ஐயாக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னால் இருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாரா இருக்கிறேன், சேவகனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியினுடைய முடிவண்ணா என்ன சாய்ப்பு இருக்கா? அம்னே எப்படி அது உரிமை மீறலானே? இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்பனா 24 hours லைவ். இப்ப உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிருக்காங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடா பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்க லைவ் பண்ண மாட்டோம்? ஏன்னா லோக்சபால லைவா வருது. லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பாக்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷம் வீடியோ என்ன தப்பு? அது என்ன உரிமை மீறல்? கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ் தளத்துல போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன உரிமை மீறல் பாத்திரலாம். அப்ப லோக்சபால மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா? லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்க தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேது? ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க, எதிர்கட்சி பேசுறது போடுறது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறது இல்ல? இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற ஸ்டண்ட்டுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டா சொல்லிடுறேன்னு நேற்று கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பா இருக்கார். அதனாலதான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இதுல உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்ல, அவங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம். ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். பிரதமருடைய வேற ஸ்கெட்யூல் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்க சொல்றோம். நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு தயாரா இருக்காங்க. சில பேர் சென்னையில் இணைய போறாங்க. வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்க பாப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைந்த தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணே, நாங்க யாரையும் போன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலண்ணே. விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சி நினைச்சுக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க.
இப்ப பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்கன்னு என்ன சொல்றாங்க, எங்க கட்சியில இருந்து தூக்குறீங்கிறாங்க. ஆனா நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரி இல்லை. முதல்ல இருந்து நான் சொல்றேனே, பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சு நான் 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல் இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமா இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்பீங்க. அவங்க தலைவருக்கு வயசு என்னண்ணே? எஸ்பி வேலுமணி என்ன சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவரு வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வயசு என்னண்ணே? என்னை பத்தி எல்லாம் திட்டி பேசுறாங்கல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் வயசு என்னண்ணே? அண்ணே, அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேலுமணி எனக்கு கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் மேல கோவமா? அவங்கள 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறைவு. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையுங்க. வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அவங்க கட்சியிலிருந்து இணைஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கே பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண விடலையா? எங்களுடைய தனித்தன்மை என்னன்னா, ஒருத்தவங்க கட்சியில இணையறாங்கன்னா அவங்க வந்த கட்சியிலிருந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண நாங்க அனுமதி கொடுப்பது கிடையாது. அது உங்களுடைய கடந்த காலம். நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க 18 பேர்த்துல பிரஸ் மீட்ல உட்கார வச்சு ஏடிஎம்கே திட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னமா? இதே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து பூச்செண்டு கொடுத்து அண்ணாமலை இப்படி திட்டு எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியில பயணம் பண்ணி வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டினோம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க? அது என்னுடைய கொள்கை. அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இது போன்று தவறாக சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்கிறேங்க. அண்ணா, இது ரொம்ப கடுமையான கண்டனங்கள். ஏன்னா கேரள அரசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம குறைக்க போறோம்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு குறைச்சாச்சு. இன்னைக்கு 2 ரூமர் ஓடிட்டு இருக்கு. ஒன்னு, கேரள அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்தாங்களா கார்பரேஷன்ல இருந்து? கேள்வி நம்பர் 1 எனக்கு தெரியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் சொல்லணும். இரண்டாவது, ஆங்கிலேயர்கள் காலத்துல பல காலத்துல எப்போதும் பிரச்சனை இல்லாம சிறுவாணிக்கு வந்த தண்ணி இன்னைக்கு ஏன் வரல சிறுவாணியிலிருந்து? மூன்றாவது, கேரளா சிறுவாணி பகுதியில் செக் டேம் கட்டுறதுக்கான நடவடிக்கை பல ஆண்டு காலமாகவே பேசிட்டு இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதை பத்தி தமிழக அரசு வாய் திறக்காதது எதற்காக? இவர்களை பொறுத்தவரை பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ட்ரெஸ்ட்ல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. கம்பம் போங்க, மதுரை பக்கம் போங்க, முல்லை பெரியாறு பிரச்சனை, இங்க வாங்க சிறுவாணி பிரச்சனை. அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி கீழே போங்க, அங்கேயும் பிரச்சனை. சோ எல்லா இடத்திலும் கூட ஒரு இந்தி கூட்டணி இருக்க வேண்டும். அதற்காக கஷ்டமான கேள்வியை நாங்க கம்யூனிஸ்ட் பார்த்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சஃபர் ஆக போறது கேரளா மக்கள். அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசு வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள். கேரள அரசுக்கு நிறுத்துவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. எதுவும் பேச மாட்டாங்கன்னா எதுக்குனே பேசுவாங்க? இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குனே பேசும்? அவங்க எதுக்குனே பேசுவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டை 3 சீட் ஆக்கலாமா? இப்ப கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் அவங்க இந்த நேரத்தில் எதிர்த்து பேசி அந்த சீட்டு கிடைக்காம போயிருச்சுன்னா, அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம், மதுரை எதிர்த்து பேசி 4 போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நல்லக்கண்ணையா இருக்கும்போது, நல்லக்கண்ணையா காலத்துல மக்கள் பிரச்சனையை பேசினா அது ஒரு தனி கம்யூனிசம். அது ஒரு அற்புதமான கம்யூனிசம். மக்களுக்காக போராடினவங்க. இவங்கெல்லாம் கமர்ஷியல்னே. திமுக அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்பர் எங்கண்ணே, அப்புறம் எலெக்ஷன் டைம்ல சீட்டு பேரம். அதனால இவர்கள் சிறுவாணி பிரச்சனையை பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுனே. சரி பாப்போம். எத்தனை கேள்வி கேட்கறீங்கண்ணே? எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஜியோகிராபி. அண்ணே அண்ணே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தனி பிரிவு ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை இருக்கின்றோம். ஏன்னா நம்ம யாத்திரையில போகும் பொழுது நிறைய பேர்த்தினுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டத்தை தான் அதிகமா பார்த்தோம். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, ஒரு வண்டி மொபிலிட்டி, அரசு பேருந்துல ஏறுவது இறங்குவதிலிருந்து, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா ரேம்ப்ல இருந்து,
இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டா பர்சன்டேஜ் ஒரு அரசு வேலையிலிருந்து அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு தனி பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனை இருக்கும். இன்சென்சிட்டிவ், ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றல. மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை. அதற்கு எங்களுடைய காலம் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் அறிவிப்போம். மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் யார் இருக்காங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல் குடிமகன். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் அக்சஸ் அவங்களுக்கு, ரிசோர்ஸ் அவங்களுக்கு, பார்க்கிங்ல இருந்து அவங்களுக்கு முதல்ல, பேருந்திலிருந்து முறையா அதை பண்ணணுங்கண்ணா. ஏன்னா இந்த யாத்திரையில கண்கூடாக பார்க்கின்றோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. கடைசி கேள்வியா முடிச்சிடலாங்கண்ணே. ஆனா இது எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்து இருக்குனே. அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அது இப்ப சொல்லிடுறேன். ஆனா ஏதாவது பேசி விபரீதம் ஆயிருதுனே. அப்புறம் டிஃபமேஷன் சூட் எல்லாம் போடுறான். என்னைக்கே அந்த டிஃபமேஷன் சூட் கணக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவிலேயே அந்த அமௌண்ட் அதை எவ்வளவு அமௌண்ட். அண்ணா எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால் எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணைவி அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால் அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. ஏங்கண்ணா மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றி அண்ணா.